கோவில்பட்டி அருகே கார் கவிழ்ந்து தாய் மகன் பலி. 6 பேர் படுகாயம். குழந்தைக்கு சாப்பிட ஊட்டிய நிலையில் தாயும் குழந்தையும் உயிரிழந்த பரிதாபம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் சேலத்திலிருந்து திருச்செந்தூர் சென்ற கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தாய் மகன் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். உடன் சென்ற 6 பேர் படுகாயம் அடைந்தனர். சேலம் சூரமங்கலத்தை சேர்ந்த சித்தன் மகன் ராஜ்குமார் தனது மனைவி மகன் மற்றும் உறவினர்களுடன் ஒரு காரில் நேற்று இரவு புறப்பட்டு திருச்செந்தூர் நோக்கி சென்றனர். காரை ராஜ்குமார் ஓட்டினார். இன்று அதிகாலை கார் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எட்டயபுரம் உள்ள துரைச்சாமிபுரம் விலக்கு அடுத்து சென்றபோது எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ராஜ்குமார் மனைவி தமிழரசி 32, அவரது மகன் அஸ்வரதன் 5 ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். மேலும் காரில் சென்ற அண்ணாமலை மனைவி விஜயா 60, செல்வராஜ் மனைவி தாமரை செல்வி என்ற சந்தியா 31, மகன் சபரீசன் 12, சித்தன் மகள் சுமதி 46, கோவிந்தராஜ் மகள் ரம்யா 12, காரை ஓட்டி சென்ற ராஜ்குமார் 35 ஆகியோர் படுகாமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற எட்டயபுரம் போலீசார் காயமடைந்தவர்களை எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த இருவர் உடலையும் உடற்கூறு ஆய்விற்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து நடந்தபோது உயிரிழந்த தமிழரசி தனது மகன் அஸ்வரதனுக்கு சாப்பிடு ஊட்டிக் கொண்டிருந்தபோது இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.